சென்ற மகனை காணவில்லை என தெரு தெருவாக தேடி அலைந்த தாய். வெகு நேரமாகியும் மகன் திரும்பாததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்த சில நாட்களிலேயே வந்த அதிர்ச்சி தகவல். இளைஞரின் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்த பயங்கரம். இளைஞரை துடிக்க துடிக்க கொலை செய்தது யார்? எதற்காக கொலை நடந்தது? கொலையாளிகள் சிக்கினார்களா? வேலைக்கு போயிட்டு வழக்கமா ராத்திரி 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுற மகன் மணிகண்டன் அன்னைக்கு நீண்ட நேரமாகியும் ஆளையே காணோம்னு வீட்டுல தாய் லட்சுமி பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்துருவான் அப்ப வந்துருவான்னு நினைச்சு காலையில 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணதுதான் மிச்சம். ஆனா மணிகண்டன் வீட்டுக்கு வரவே இல்லை. அவருடைய செல்போனுக்கு போன் பண்ணி பார்த்தப்ப போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. நேரமாக ஆக மகனை காணோமேன்னு தவிப்பும் பதற்றமும் லட்சுமிக்கு அதிகமாய்கிட்டே இருந்திருக்கு. அதனால தன்னுடைய உறவினரை கூப்பிட்டு மணிகண்டன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வீட்டுக்கும் அவர் வேலை செய்யற கம்பெனிக்கும் போய் விசாரிச்சிருக்காங்க. ஆனா மணிகண்டனை பத்தி யாருக்கும் எந்த தகவலுமே தெரியல. அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய மகன் கார் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் வேலையை முடிச்சிட்டு வழக்கமா நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவான்னு ஆனா நேத்து நைட்ல இருந்து அவனை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க தாய் லட்சுமி. அந்த புகாரின் அடிப்படையில வழக்க பதிவு செஞ்ச போலீஸ் மணிகண்டனை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குனாங்க. மணிகண்டனுக்கு தெரிஞ்சவங்க அவருக்கு வேலை பார்க்கிற இடம்னு பல இடங்கள்லயும் விசாரிச்சாங்க. ஆனா மணிகண்டனை பத்தின எந்த க்ளூவும் கிடைக்கல. இதுக்கு நடுவுல கடந்த 15ஆம் தேதி ஆவியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சிறுவன் உட்பட 2 இளைஞர்கள் சரண்டர் ஆகி இருக்காங்க. அங்க இருந்த காவலர்கள் என்ன பண்ணீங்க, எதுக்காக சரண்டர் ஆகுறீங்கன்னு கேட்க மணிகண்டனை நாங்க தான் கொலை செஞ்சோம்னு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அந்த 3 பேரையும் ரவுண்டு கட்டின போலீஸ் மணிகண்டனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக கொலை பண்ணீங்க, எங்க வச்சு கொலை பண்ணீங்கன்னு கேட்டு துருவி இருக்காங்க. அதுலதான் கொலைக்கான மோட்டிவும் மணிகண்டனுக்கு நேர்ந்த கொடூர சம்பவமும் தெரிய வந்து திடுக்கிட வச்சிருக்கு. மதுரை திருமங்கலத்துல உள்ள பெரிய உலகாணி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த லட்சுமி பரமசிவம் தம்பதியோட மகன் தான் இந்த 30 வயசான மணிகண்டன். இவருக்கு கல்யாணம் ஆகல. தந்தை பரமசிவம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தான் உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாரு. அதையடுத்து மணிகண்டன் தான் ஆவியூர்ல உள்ள பிரைவேட் கம்பெனில டிரைவரா வேலை பார்த்து தாய் லட்சுமிய கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கொக்குளத்தை சேர்ந்த 27 வயசான பாரதி ராஜா, 24 வயசான விக்னேஸ்வரன், இவங்க 2 பேரும் மணிகண்டனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் 3 பேரும் ஒன்னா தான் போவாங்களாம். இப்படி ஒன்னா இருந்த பாரதி ராஜாவும் மணிகண்டனும் நிறைய பெண்களோட பேசிக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த சூழல்ல இவங்க 2 பேருக்கும் இடையில கடந்த சில நாட்களாகவே தகராறு ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. பாரதி ராஜா கிட்ட இருந்து மணிகண்டன் பணம் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்ததுதான் இந்த தகராறுக்கே காரணமா. கடனா வாங்கின பணத்தை மணிகண்டன் கொடுக்காததால ஆத்திரமடைஞ்ச பாரதி ராஜா மணிகண்டன் கூட பேசுற பெண்களை தான் பக்கம் வர வச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் கொந்தளிச்சு போன மணிகண்டன் நான் பேசுற பிள்ளைங்க கிட்ட நீ ஏன் பேசுறன்னு சண்டை போட்டிருக்காரு. ஆனா பாரதி ராஜா மணிகண்டன் சொல்றத காதுல வாங்கிக்காம அந்த பொண்ணுகள் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கான். இப்படியே 2 பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை சச்சரவா இருந்திருக்கு. அதனால டென்ஷனான பாரதி ராஜா இவன் கொடுத்த பணத்தையும் திருப்பி தர மாட்டேங்கிறான், பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கவும் விட மாட்டேங்கிறானேன்னு சொல்லி நண்பன்னு கூட பார்க்காம மணிகண்டனுடைய கதையை முடிக்க பிளான் போட்டிருக்கான். சம்பவத்தன்னைக்கு சாயங்காலம் மணிகண்டனுக்கு போன் பண்ண பாரதி ராஜா எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம், பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். பாரதி ராஜா அப்படி பேசினதும் மணிகண்டனும் மனசு மாறிட்டாரு. அதுக்கு பிறகு மணிகண்டன் வேலை பார்க்கிற இடத்துக்கு பாரதி ராஜா, விக்னேஸ்வரன், ஒரு 16 வயது சிறுவன் இவங்கெல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க. அப்போ வேலையை முடிச்சுக்கிட்டு வெளியே வந்த மணிகண்டன் கிட்ட பாரதி ராஜா வா மச்சான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, ஒரு கட்டிங் போட்டுட்டு வரலான்னு சொல்லி மணிகண்டன் வேலை பார்க்கிற இடத்துக்கு எதிரில் உள்ள காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து மணிகண்டனுக்கு சரக்க ஊத்தி ஊத்தி கொடுத்திருக்காங்க. மணிகண்டன் மேல கொலவெறியில இருந்த பாரதி ராஜா தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மணிகண்டனுடைய தலையை துண்டா அறுத்து துடிக்க துடிக்க கொலை செஞ்சிருக்கான். அதுக்கு பிறகு தலை இல்லாத மணிகண்டனுடைய
மணிகண்டனுடைய உடலை கொக்கிக்குளம் கிராமத்துல உள்ள தரைப்பாலத்துல வீசி இருக்காங்க. அது கூடவே தலையையும் தூக்கி வீசின அந்த கும்பல் அது மேல ஒரு பெரிய கல்லை வச்சுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ள மக்களுக்கு துர்நாற்றம் வீசாம இருக்க உடலையும் தலையையும் வீசின இடத்துல கோழி கழிவுகளையும் உயிரிழந்த ஒரு தெரு நாயையும் அந்த இடத்துல வீசி இருக்காங்க. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வரவே கொலை நடந்த இடத்துக்கு போன போலீஸ்காரங்க மணிகண்டனுடைய தலையில்லாத உடலை கைப்பற்றி இருக்காங்க. ஆனா தலைப்பகுதி கிடைக்காததால ஜேசிபி எந்திரத்தை வச்சு தேட சுமார் 17 மணி நேரத்துக்கு பிறகுதான் மணிகண்டனுடைய தலையை மீட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு கொலையாளிகளான பாரதிராஜா, விக்னேஸ்வரன், 16 வயது சிறுவன்னு 3 பேர் மேலையும் மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் தலைமறைவா இருக்கிற 2 பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க.